என்னதான் ஆச்சு நம்ம ஊருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேட்டருக்கு போனீங்கன்னா வந்து அங்கங்கே ஸ்மோக் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆடு ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி தான் என்னதான் ஆச்சு நம்ம சிறகடிக்க ஆசைக்குங்கிற மாதிரி தான் நமக்கு நினைக்க தோணுது. ஏன் எதுக்கு எப்படின்னு ஒன்றுமே நமக்கு புரியல. அந்த கதையில் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து முன்னாடி இருந்த அந்த சீரியலுடைய ஒரு போக்கு இருக்கும். அந்த சீரியலுக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த கேரக்டர் இப்போ இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னு தோணுது. அதுக்கு நடுவில் தான் இன்றைக்கி வந்து ப்ரோமோலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த நம்மளுடைய எண்ணத்தை அதிகரிக்க வைக்கிது. ஏற்கனவே வந்து அந்த சாமியாரை போய் பார்த்து எமன் வந்து உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான், சீக்கிரமாகவே வந்து உங்களுக்கு தூக்கிட்டு போயிடுவான், உடனே வந்து நீங்கள் வந்து உங்கள் முதல் பையனையும் பொண்ணையும் சேர்த்து வைங்க அப்படி இப்படிலாம் வந்து யாரோ இந்த சாமியாரை விட்டு பேச விட்டு அவங்களை பயமுறுத்தி விட்டுறாங்க. பயமுறுத்தி விட்டதுக்கு பிறகு இப்போ என்னென்னா யமதர்மராஜாவே வீட்டுக்கு வராராம். வீட்டுக்கு வந்தோடனே இவங்கெல்லாம் ஷாக்காகி ஐயோ யமதர்மராஜா அப்படின்னு வந்து பார்த்தா என்ன தூக்கிட்டு போக வந்துட்டிங்களா, என்னை கூட்டிகிட்டு போக வந்துட்டிங்களான்னு விஜயா வேறு அப்படியே கதறாங்க. உடனே அவர் கையில் கதாயுதத்தோடு வந்து அப்படியே துரத்தி வராரு. ஏங்க என்னை காப்பாற்றுக்க ஐயோ நான் வரல அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருந்தா டபக் அப்படின்னு சொல்லிட்டு இப்போன்னு பார்த்தா தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் நடக்குது. என்னென்னா வந்து அந்த ட்விஸ்ட்டுன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல தான் டக்குன்னு அண்ணாமலை வந்துட்டு மற்றவங்களால கண்டுபிடிக்க முடியாத அவர் கண்டுபிடிச்சாரு. டே முத்து என்னடா அது அப்படின்னு, முத்துவா அப்படின்னு சொல்லிட்டு நீயா அப்படின்னா ஆமாம் நான் தான் அப்படின்னு ஒரு கிண்டல் பண்ணுறாரு. ஸோ கிண்டல் பண்ணி அதில் என்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத வச்சு வந்து கொஞ்சம் நேரத்துக்கு டைம் ஓட்ட போகிறாங்க. இதுக்கப்புறம் வந்து ஆனால் அடுத்த வாரத்தில் நம்ம எதிர்பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா, அப்பப்போ ஏதாச்சும் பிரச்சனையாச்சுன்னா ரோஹிணி அடி வாங்குற மாதிரி விஷயம் வைப்பாங்கல்ல. ஸோ அதுக்காக வந்து ரோஹிணி வாங்கி கொடுத்த செயின் வந்து போலீஸ் செயின் அப்படின்னு சொல்கிறதுக்காக இப்போ வந்து அந்த சிந்தாமணியுடைய பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு அப்படியே வந்து சூப்பராக வித்தியாசமாக அந்த காலத்து கெட்டப்பெல்லாம் போட்டுட்டு வந்து இவங்க ரெண்டு பேரும் விஜயாவும் பார்வதியும் போக அங்கே வச்சு ஒருத்தாங்க அந்த செயினை பார்த்துட்றாங்க. பார்த்தோன்னே இது ஏன் செயின் அப்படின்னு சொன்னால் ஒரே மாதிரி நிறைய செயின் இருக்காதா அப்படின்னா, இல்லை அது கஷ்டமாக ஆர்டர் பண்ண செயின், பின்னாடி என் பேர் சாந்தினி அதுக்காக சீன் இருக்கும் பாருங்கள் அப்படின்னா ஆமாம் சீன் இருக்குன்னு இவங்க அதிர்ச்சி ஆகிறாங்க. ஸோ திருட்டு செயின் அந்த செயினை வாங்கினதுக்கப்புறமா அந்த செயினை வந்து கொடுத்தது யாருன்னா ரோஹிணி இப்போ தான் அந்த யமதர்மராஜா மேட்டரில் ஒன்று சேர விட்டுருப்பாங்க. இப்போ திருப்பி அவங்களுக்கு ஒரு ஆப்பாகி திருப்பி ஆரம்பித்த இடத்துக்கே வந்து நிற்க போகிறாங்க. அதை வச்சு என்ன நடக்க போகுதுங்கிறதான் கதை போகுது. இந்த கொடுமைகளை பற்றியும் இந்த கதை போகிற விதத்தையும் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். என்ன விதமான மாற்றங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க? அருணுடைய கேரக்டரை கொஞ்சம் மோசமாக காமிச்சாதான் நம்ம முத்து ஹீரோவாக பார்ப்போம். அருணையும் கொஞ்சம் வில்லன் ஆக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க இந்த கதையிலங்கிறத சொல்லுங்கள். அப்படியே இடம் ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு வேறு என்ன மாதிரி வீடியோஸ் நாங்கள் சீரியல் தவிர போட்டால் உங்களுக்கு ஓகே. ஏற்கனவே பொம்மை படம்னு ஒரு சேனலில் நாங்கள் கதைகள்லாம் போடுறோம், அது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.